சிவா திருச்சிற்றன்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்கு தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ் மூன்றும் தா. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேன் கடன்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பு அவன் கால்பட்டழிந்தது. இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, அயன் கையெழுத்தே அவன் கால்பட்டழிந்தது அயன் கையெழுத்தே. சுவாதிச்சிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அந்த முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடினார். அந்த பாட்டோடு நம்ம பாத யாத்திரையை ஆரம்பிக்கலாம். இந்த பாத யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றிகள், வரவேற்புகள் அப்படித்தான் சொல்லணும். என்னென்னா நம்ம இன்றைக்கு 2ஆம் ஆண்டு பாத யாத்திரையை ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 1ஆம் ஆண்டு வந்ததுலேருந்து 2 மடங்கு கூட்டம் வந்திருக்கு. இப்போ நிறையா நண்பர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. போன தடவை வந்தப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இன்ன மாதிரி நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்தாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய வேண்டுதல்கள் நிறைவேறி இருக்குங்கிற விஷயத்த ஃபோனில் எனக்கு நிறையா சொன்னாங்க. இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது இறைவனை கும்பிட்றதுங்கிறது ஏன் பஸ்ஸில் போய் கும்பிடக்கூடாதா அப்படின்னாக்க தாராளமாக போய் கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் பாத யாத்திரை, அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க அந்த காலத்தில் எல்லோரும் நடந்தான் போனாங்க, அதே மாதிரி நாங்களும் நடந்து வரோம். அருணகிரிநாதர் ஒரு முருகன் ஸ்தலத்துக்காக விராலிமலைக்கு வா அப்படின்னு சொன்னதும் உடனே நடந்தே போயிடுவார். அங்கே போனதும் பழனிக்கு வா அப்படின்றவார் முருகன், உடனே பழனிக்கு நடந்துருவார். அப்படி நடந்து வந்ததனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இப்போ நம்ம நடக்கிறோமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது, அது இல்லை. அதாவது நம்ம எவ்வளோ நேரம் இறை சிந்தனையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. அதாவது நம்ம நடந்தே போகிறோம் அப்படின்னாலும் எவ்வளோ நேரம் இறை சிந்தனையோடு இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், போனதும் என்ன பண்ணுறோம், கூட்டமாக இருக்குது, சீக்கிரம் சாமி வாக்குறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு 100 ரூபா டிக்கெட் இருக்கான்னு பாரு, 500 ரூபா டிக்கெட் இருக்கான்னு பாரு அப்படின்னு பார்த்து, அல்லது ஏதாவது ஒரு அதிகாரிகள்கிட்ட நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு சட்டுன்னு வந்துடுவோம். அவ்வளோ சிரமப்பட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு போயா என்னன்னு சொல்லலை. நம்ம தேவைகளுக்காக போகிறோம், நம்ம மன நிம்மதிக்காக போகிறோம். அங்கே போய் உட்காந்து பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு சிந்தனையில் தியானத்தில் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். ஃபேமிலியோடு போனால் எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். சாப்பாடு பழம் கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அங்கே அந்த பொழுதை சந்தோஷமாக கழிக்கலாம். ஆனால் இப்போ அதனுடைய வேறொரு வெளிப்பாடு தான் வந்திருக்கு. எப்படின்னா வேகமாக போக வேண்டியது, ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனில் போய் சாமியை கும்பிட வேண்டியது, சரட்டுன்னு வர வேண்டியது, வந்ததும் உட்காந்து எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திண்ணையில் உட்காந்ததும் சரட்டுன்னு எந்திரிச்சு ஓடிடுறது. அப்படி மெஷின் லைஃப், மெக்கானிக்கல் லைஃபாக இருக்குது. சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்காக ஓடுறீங்க, பிஸ்னஸுக்காக ஓடுறீங்க, பிள்ளை குட்டிகளுக்காக சம்பாதிக்கிறீங்க, மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பல காரியங்கள் செய்கிறீங்க, ஏகப்பட்ட குட்டிக்கரணை அடிக்கிறோம் இன்னும் சொல்லணுன்னா. அப்போ இவ்வளவு வேலையும் செய்கிறோமே தவிர நம்ம நமக்குன்னு என்ன செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், புரியும். அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே எதுவும் வேண்டியதில்லை. அதாவது இப்போ நான் என் பேர் சின்ராசு இல்லையா, நான் சின்ராஜுன்னு சொல்கிறேன்னு வைங்களேன், அது மாதிரி நீங்கள் உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. உங்களுக்குன்னு இன்றைக்கி எவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதாவது நான் சொல்கிறது உங்களுடைய பர்சனல் ஆன்மாவுக்காக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்காக இருக்கலாம். நான் வாக்கிங் போனேன்,
ஒரு மணி நேரம் யோகா பண்ணேன், இல்லை வந்து கோயிலுக்கு போனேன், அல்லது வந்து விரதம் இருந்தேன். அப்போது ஆன்மாவை கடைத்தேற்றுவதற்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ணீங்க? இந்த வாரம் என்ன பண்ணீங்க? இந்த மாதம் என்ன பண்ணீங்க? இந்த வருஷத்தில் எவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கீங்க? யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலைங்கிறது புரியும். சார் நம்ம நிறையா சம்பாதிச்சிருப்போம், நிறைய சொத்துவத்தெல்லாம் சேர்த்துருப்போம். ஆனால் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார் மிக்க அறமே விழுத்துணையாவதுங்கிறான். அப்போ நமக்கு பின்னால் நம்ம கூட வர்றதுங்கிறது சொத்து பத்து பாத்திரம் மண்டம் உறவு நிலைகள் எதுவும் கிடையாது, எல்லாமே நின்றோம். கடைசியாக நம்ம கூட வர்றது உங்களுக்குன்னு நீங்கள் என்ன பாடுபட்டு வச்சுருக்கீங்களோ, என்ன நல்வினை தீவினைகளை சேர்த்து வச்சுருக்கீங்களோ, என்ன நல்லது கெட்டது பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும்தான் கூட வரும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். அந்த நமக்குன்னு ஒதுக்குற டைம் தான் சார் கோயிலில் ஒதுக்குற டைம். ஆனால் நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னு போகிறோம், அப்படி இல்லை. அந்த நமக்குன்னு ஒதுக்கிறது ஆன்மாவை கடைத்தேற்றுவதற்காக ஒதுக்கக்கூடிய டைம் தான் நமக்குன்னு ஒதுக்குற டைம். அந்த நமக்குன்னு கொடுக்குற டைம் வந்து எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் நம்ம இறை சிந்தனையோடு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அப்போ இந்த இறை சிந்தனையோடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம காலையில் கிளம்பி போய் கோயிலில் 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தேன், 2 மணி நேரம் இருந்துட்டு வந்தேன், இப்படிலாம் பேசுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கிறோம் பாத யாத்திரை, நைட்டு போய் முடிக்கிறோம் பழனியில், திருப்பி நாளை காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு ஒரு மினி யாத்திரை இருக்கும், அங்கே போய் சாமியை கும்பிட்றோம், திருப்பியும் வர்றோம், வந்து அந்த மண்டபத்தில் உட்காந்து எல்லாத்தோட கலந்து பழகிறோம். ஏன்னா எல்லோரும் ஒரே குடும்பம். நம்ம தமிழ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே குடும்பம். ஒருத்தருடைய குடும்பத்தில் இருக்க எல்லா விசேஷங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தோஷங்களும் அத்தனையும் எல்லா பேர்த்துக்கும் தெரியும், இங்கே இருக்க எல்லா பேர்த்துக்கும் தெரியும். அப்படி ஒரு பழக்க வழக்கம், அப்படி ஒரு ஏன்னா நம்ம சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு பாருங்கள், யார் யார் வீட்டில் என்னென்ன குறை இருக்குன்னு தெளிவாக சொல்லுவான், அம்பிட்டு பேரும் சொல்லுவான். இங்கே அவர் நிறையா சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சு என்ன பண்ணால் சர்க்கரையாமல அவனுக்கு அப்படின்னு அந்த குறையை மட்டும்தான் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே, நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாருமே எல்லாருடைய சுகதுக்கங்களும் எல்லாரும் பங்கு பெறுற மாதிரி ஒரு குடும்பமாக ஆகிட்டோம் சார். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது வந்து என்னமோ அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்த மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் கொடுப்பினை வேணும். நான் ஒரு பாடல் அடிக்கடி சொல்லுவேன், நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்புடை மகளிரோடு பொருதியே வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, சொற்பெரும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமேனா. அப்படி ஒத்த கருத்துடைய ஒருத்தரை வந்து ஒத்த கருத்துடையவர்களோட சேர்ந்து கலந்து பழகிறதுங்கிறது, எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கிறதுங்கிறது இந்த பிறப்பில் சொர்க்கமிடாங்கிறான். அப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே இப்போ சொர்க்கத்தில் இருக்கோம், அப்படியான ஒரு அமைப்பு. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த கோயிலுக்கு வர்றதுங்கிறது வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், எவ்வளோ நேரம் இறை சிந்தனையோடு நம்ம இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் இதில். அப்போ தொடர்ந்து வந்து அந்த ஆன்மாவை கடைத்தேற்றுவதற்காக. ரெண்டாவது, நம்ம நடந்து போகிறோம்ல சார், நடந்து போகல அவ்வளோ பிரமாதமாக கைகால் வலிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் நம்ம உடம்பை தூக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் நடந்திருக்க மாட்டோம் சார். ஆனால் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கான பாத யாத்திரை அப்படின்ட்டு போகிறோம் இல்லையா, ஆக்சுவலாக அது நமக்கான யாத்திரை தான், சரியா? முருகன் வந்து நடந்து வந்து கும்பிட்றா என்னையா அப்படின்லாம் சொல்லலை. அப்போ நமக்கான யாத்திரையை நம்ம முன்னெடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம அந்த இறை சிந்தனையோடு போவோம் பாருங்கள். அந்த இறை சிந்தனைக்கான காலம் அதிகமாகுது பாருங்கள், இந்த காலம் நம்மை கடைத்தேற்றும். அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலை, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் எல்லா டைம்லையும் கிடைக்க போகிறதில்ல. அப்போது இன்றைக்கி அது கிடச்சிருக்கு அப்படின்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய பாத யாத்திரையில் கலந்துக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இறைவன் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு அன்போட எல்லாருடைய சார்பாகவும் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். முருகன்கிட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டு, நீங்கள் திட்டி கூட கும்பிடலாம். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான். நீ திட்டி கூட கும்பிடியா, ஆனால் உனக்கு அருள் கொடுப்பார் அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை, குறிஞ்சி கடவுளை, குமர கடவுளை நோக்கி புறப்படக்கூடிய இந்த பயணம் இனிதே வெற்றி பெற வேண்டும். அந்த இறை அருளால் வேண்டி வந்த அத்தனை காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருடைய சார்பாகவும் அந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.